இந்த வீடியோ வந்து ரொம்ப சூப்பர் இம்பார்ட்டண்டா இருக்க போது ஏன் பாத்தீங்க அப்படின்னா TCS NQT எக்ஸாம் அதாவது நேஷனல் குவாலிஃபயர் டெஸ்ட்ன்றது வந்து நிஞ்சா டிஜிட்டல் பிரைம்னு சொல்லிட்டு நீங்க எந்த கேடர்ல நீங்க TCSக்குள்ள போறனாலுமே இந்த எக்ஸாம்ன்றது ஃபவுண்டேஷன். ஸோ இந்த எக்ஸாமோட ஜஸ்ட் நான் வந்து ரிசோர்ஸஸ் அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன் மட்டும் கொடுக்காம எங்க போய் படிக்கிறது, என்னென்ன மாதிரி பேட்டர்ன்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணணும், என்னென்ன இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் நீங்க நோட் பண்ணிக்கணும், டிப்ஸ் என்ன ட்ரிக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட்டா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ வந்து மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோவா இருந்துச்சு அண்ட் ஆல்சோ மோஸ்ட் சூப்பர் இம்பார்ட்டன்ட் வீடியோவாகவும் இருந்தது. ஸோ அதுக்காக இந்த வீடியோ ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ வித்வுட் ஃபர்தர் டு ப்ளீஸ் கெட் இன்டு வீடியோ. ஐ எம் ரம்யா. ஐ எம் ஒர்க்கிங் அஸ் சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் at Aptitude கம்பெனி. ஃபர்ஸ்ட் TCS ஓட NQT என்னென்ன ரவுண்ட்ஸ் இருக்குன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் TCS NQT டெஸ்ட் பத்தி உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஓவர்வியூ தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் TCS NQT டெஸ்ட்ன்றது நேஷனல் குவாலிஃபயர் டெஸ்ட். ஸோ இந்த டெஸ்ட்ன்றது வந்து மேண்டட்டரி. நீங்க வந்து ஒன்ஸ் நீங்க TCSக்குள்ள போறதுக்கு இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப மேண்டட்டரி. அது மட்டும் இல்லாம இந்த அசஸ்மெண்ட் எழுதி முடிச்சுட்டு வர ஸ்கோர் வச்சு நீங்க TCSோட NQT போர்ட்டல் அவைலபிளா இருக்க ஜாப்ஸும் நீங்க அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து TCS NQT டெஸ்ட். இந்த NQT டெஸ்ட்ன்றது என்ன மாதிரி டெஸ்ட்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்லைன் அசஸ்மெண்ட் which is consists of aptitudes. full and full aptitudes இருக்கும் வித் கோடிங்ஸும் இருக்கும். நான் அதை பத்தி உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். ஸோ இந்த NQT டெஸ்ட்டை நீங்க ஆன்லைன்ல எழுதணும் மீன்ஸ் நீங்க வீட்ல இருந்து எழுதணும்னு கேட்டா நோ, அப்படி கிடையாது. இன் பர்சன் தான் இப்போ எழுதணும். முன்னாடி தான் வந்து விர்ச்சுவல் இந்த குவாரண்டைன் பீரியட்ல, இப்போ அப்படி கிடையாது. ஃபுல் இன் பர்சன். இன் பர்சன்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ப்ரொவைட் பண்ற TCS அயான் சென்டர்ஸ் தான் நீங்க போய் எழுதுற மாதிரி இருக்கும். அங்க போயிட்டு நீங்க கம்ப்யூட்டர்ல வந்து நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப் வாட் எவர் இட் இஸ் அவங்க கொடுப்பாங்க. அதுல கொஸ்டின் ஷோ ஆகும். நீங்க அங்கதான் வந்து அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஈவன் தோ இது ஆன்லைன் அசஸ்மெண்ட் ஆயிருந்தாலும் நீங்க TCS அயான் சென்டர்ல போய் எழுதுன்றது இட் இஸ் மேண்டட்டரி. இதுல எடுக்கிற நீங்க ஸ்கோர் வந்து உங்களுக்கு 2 இயர்ஸ் வந்து வேலிடிட்டியா இருக்கும். ப்ளீஸ் நோட் எவ்ரி பாயிண்ட். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி அந்த விஷயத்தை நான் சொல்றேன். பிகாஸ் நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா யூடியூப்லயே உங்களுக்கு வந்து தமிழ்ல வந்து நிறைய வீடியோஸ் வந்து TCS NQT பத்தி போட்டிருக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் நிறைய ஹிந்தி வீடியோஸ் தான் இருக்கும். பட் வை ஐ கிரியேட்டட் திஸ் வீடியோ பிகாஸ் ஆஃப் யூ பீப்புள் தமிழ்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான். ஸோ TCS NQTயோட வேலிடிட்டி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கோர் வந்து 2 இயர்ஸ் வேலிடிட்டி இருக்கும். 2 இயர்ஸ்க்குள்ள நீங்க ஃபர்ஸ்ட் இயரே உங்களுக்கு அந்த கட் ஆஃப் வந்து ப்ராப்பரா இல்லை, உங்களுக்கு TCS எடுக்க முடியல அப்படின்னாலுமே உங்களுக்கு செகண்ட் இயர்ல கூட வந்து அவங்க உங்களை அப்ரோச் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் இது. செகண்ட் விஷயம், அதே ஸ்கோர் வச்சு TCS NQTல போட்டிருக்க போர்ட்டல் இருக்கு பாத்தீங்களா, ஜாப் போர்ட், அந்த இதில் நீங்க போனீங்கன்னாவே நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். அதுல ஜாப் லிஸ்டிங் ஆயிருக்கும். என்னென்ன கம்பெனிஸ் இருக்கு, என்னென்ன இதுல வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இந்த NQT ஸ்கோர் வச்சு நீங்க அப்ளை பண்ண முடியும். அதை வச்சு எலிஜிபிலிட்டி வச்சு அவங்க உங்களை கால் பண்ணுவாங்க இன்டர்வியூக்கு. ஸோ திருப்பி நீங்க அங்க போயிட்டு ஒரு ஆன்லைன் டெஸ்ட் அசஸ்மெண்ட் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். TCSோட NQT எக்ஸாம்ன்றது TCS அயான் சென்டர்ஸ்ல மட்டுமே எழுதணும். இது வந்து என்ன ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கா, நாங்க எல்லாருமே அங்க போய் எழுதணும் அப்படி கிடையாது. எல்லா லொகேஷன்ஸுமே மேக்ஸிமம் இருக்கு. உங்களுக்கு ப்ரிஃபர் லொகேஷன் நீங்க அந்த இதை வந்து அப்ளிகேஷன் வந்து அப்போ போது உங்களுக்கு கேட்பாங்க என்னென்ன ப்ரிஃபர் லொகேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் வச்சு தான் உங்களுக்கு வந்து சென்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல உங்களுக்கு நியரஸ்ட் லொகேஷன் செலக்ட் பண்ணிடுங்க. மேபி அந்த டேட்ல அந்த டைம் ஸ்லாட்ல அது ஃபில் ஆயிடுச்சுன்னா உங்களோட செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதுதான் வந்து TCS NQT அப்படின்னா என்னன்னு நிறைய பேர் டவுட் இருந்துச்சுன்னா இதுதான் அந்த ஒரு அசஸ்மெண்ட். இதுதான் வந்து எப்படிலாம் நடக்குதுன்றதை சொல்லிட்டேன். ஸோ இதோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன? திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ஆஸ்கிங் த சேம் கொஸ்டின். ஸோ இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டாக வேணா இருக்கலாம், எனி ஸ்பெஷலைசேஷன். இஃப் யூ ஆர் ஃப்ரம் BCA, BSc, BA, BE, BTech என்னவா இருந்தாலும் யூ ஆர் எலிஜிபிள் டு அட்டெண்ட் திஸ் எக்ஸாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அதுதான். செகண்ட் வந்து நீங்க டிகிரி ஹோல்டரா இருக்கணும். டிகிரி ஹோல்டரா இல்லாட்டினாலும் நீங்க ப்ரீ ஃபைனல் இயர், ஃபைனல் இயராவது நீங்க படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் திஸ் எக்ஸாம். UG முடிச்சிருக்கீங்க, PG முடிச்சிருக்கீங்க, டிப்ளமோ முடிச்சிருக்கீங்கனாலும் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் திஸ் எக்ஸாம். தேர்ட் கிரைட்டீரியா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க இல்ல நான் வந்து வேற கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிலயோ ஒரு மிட் ரேஞ்ச் கம்பெனிலயோ ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்க்கா, நான் இந்த எக்ஸாம் எழுதலாமான்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பிலோ 2 இயர்ஸா இருந்துச்சுனாலும் யூ ஆர் எலிஜிபிள் டு சிட் ஃபார் TCS NQT எக்ஸாம். ஓகே. ஸோ ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட ஏஜ் கிரைட்டீரியா 18 to 28 இயர்ஸா இருக்கணும். இதான் லாஸ்ட் கிரைட்டீரியா. பட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களோட த்ரூ அவுட் யுவர் கெரியர் இருக்கு பாத்தீங்களா, உங்களோட ஸ்டடீஸ் அந்த எஜுகேஷனல் பார்ட்ல 10th standard, 12th standard, காலேஜ் UG ஆர் PG ஆர் வாட் எவர் இட் இஸ், நீங்க என்ன இப்ப கரண்ட்ல இருக்கீங்களோ உங்க த்ரூ அவுட்டோட எல்லா மார்க்ஸும் 60% மினிமமா இருந்தா மட்டும்தான் யூ ஆர் எலிஜிபிள் டு அட்டெண்ட் த TCS NQT எக்ஸாம். இந்த எலிஜிபிள்
TCS NQT and you can attend the exam. Next application process பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். This is very important. இங்க தான் நிறைய பேர் வந்து தப்பு பண்றாங்க. So application process பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். TCS ஓட NQT free examனா என்னக்கா? TCS NQTல paidனா என்னன்னு இருக்கும். See, this is very important question. பெய்டுங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து உங்களுக்கு மந்த்லி பேசிஸ்லயோ இல்லை 2 months பேசிஸ்லயோ கண்டக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இஃப் யூ மிஸ்ட் திஸ் அட்டெம்ப்ட் யூ கேன் அட்டெம்ப்ட் நெக்ஸ்ட் மந்த்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் டிசம்பர்ல கூட வந்து உங்களுக்கு அட்டெம்ப்ட் போட்டிருக்காங்க. 9th of December வந்து நீங்க முன்னாடியே நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா அவங்க சொன்ன டேட்ல நீங்க போய் எக்ஸாம் எழுதணும். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு போட்டுட்டே இருப்பாங்க. இதுல வந்து சர்டன் பேக்கேஜ் இருக்கு. நான் அதை பத்தி கம்ப்ளீட் டிஸ்கஸ் பண்றேன். ஸோ அதுல நீங்க வந்து ஐடி சூஸ் பண்ணி நீங்க படிச்சீங்க அப்படின்னா நீங்க பே பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். அந்த பே மார்க் வச்சு அதே மாதிரி 2 years வேலிடிட்டி அதே மார்க் வச்சு நீங்க வந்து ஜாப் லிஸ்டிங் போர்ட்டல்ல உள்ள கம்பெனிஸ் எல்லாம் நீங்க அப்ளை பண்ணலாம். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ் TCS ஃப்ரீ NQT ஃப்ரீ எக்ஸாம் இருக்கு பாத்தீங்களா? அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா TCS டைரக்ட் ஹைரிங். இந்த ஃபர்ஸ்ட் சொன்ன பெய்டு வந்து TCS ஹையர் பண்ணுவாங்க, அது போக மற்ற கம்பெனிஸும் ஹையர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து தனியாக போகும். பட் TCS NQT ஃப்ரீ எக்ஸாம்ன்றது டைரக்ட்லி ஃபார் TCS ஹையர் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து அவங்க சைடில் எப்போ ஹையரிங் ரிலீஸ் பண்ணுறாங்களோ மேபி ஆன் கேம்பஸ் ஹையரிங் ஆர் ஆஃப் கேம்பஸ் ஹையரிங் எப்போ வந்து ஒரு பல்க் ஹையரிங் அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அந்த பேட்ச் வைஸ் இவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தான் லாஸ்ட் செப்டம்பர் மந்த்ல தான் 2024-25 ஹையரிங் கம்ப்ளீட் ஆச்சு. ஐயோ அப்பா அக்கா நாங்கள் மிஸ் பண்ணிட்டோமா, நாங்கள் எழுத முடியாதான்னு கேட்டேன். டெஃபினெட்லி அவங்க நெக்ஸ்ட் இயருக்கு கம்மிங் ஜான்லேயுமே போடுவாங்க. ஸோ டோன்ட் வரி. ஸோ இப்படி TCSலேருந்து டைரக்ட் ஹையரிங்காக அவங்க வந்து ஃப்ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. that also which is applicable for TCS NQT schools. Okay, அதுலயுமே 2 years வந்து வேலிடிட்டி தான். ஸோ இந்த TCS NQT எக்ஸாம் ஃப்ரீயா இருக்கும்போது நீங்க வந்து கண்டிப்பா அப்ளை பண்ணி எழுதிருங்க. ஒன்ஸ் நீங்க அங்கே கிளியர் ஆகல இல்லை எனக்கு வந்து அதில் பண்ண முடியலக்கா நான் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்க பெய்டு எக்ஸாம் ப்ரிஃபர் பண்ணலாம். பெய்டு எக்ஸாம் ஒர்த்தா ஒத்தலையான்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே திஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்டன்ட் யூ. ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பா ஒர்த்தா, பிகாஸ் போத் எக்ஸாம்ஸ் ஆர் ஈக்குவல். பட் நீங்க ஃப்ரீ எக்ஸாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, சிச்சுவேஷன் இஸ் எவ்ரிதிங் ஃபைன், நீங்க அட்டென்ட் பண்ண முடியுது அப்படின்னா வெல் அண்ட் குட். இல்லைன்னா அந்த டைம்ல அட்டென்ட் பண்ண முடியல, நான் வந்து ஸ்ட்ரக் ஆயிட்டேன், ஏதோ சம்திங் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்க பெய்டு எக்ஸாமுக்கு போகலாம். இல்லை எனக்கு பெய்டு எக்ஸாம் விருப்பம் கிடையாது, நான் வந்து காசு இதில் கட்ட விரும்பல, எனக்கு வந்து 1000 rupees ஒரு பெரிய காசை நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து எப்போ TCSல வந்து ஃப்ரீ NQT எக்ஸாம் போடுறாங்களோ அந்த டைமிங் நீங்க நோட் பண்ணி அந்த டைம்ல போய் நீங்க எக்ஸாம் எழுதலாம். நீங்க இந்த அப்ளை பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா TCSோட நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்ற போர்ட்டல்ல போயிட்டு நீங்க உங்களோட அப்ளிகேஷனை ஃபில் பண்ணணும். நீங்க ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரக்டா சைன் இன் பண்ணிடுங்க. பட் நீங்க பண்ணல அப்படின்னா நீங்க வந்து டோட்டல் அப்ளிகேஷனை வந்து நீங்க ஃபுல்லா ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். யூ ஷுட் ஹேவ் ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் 30 to 40 minutes to complete this process. ஓகேவா? நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க பண்ணணும். why I am stressing the word careful? நீங்க ஒன்ஸ் தப்பு பண்ணிட்டீங்க, ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டீங்க, மேபி உங்களோட நேம்ல ஏதோ மிஸ்டேக் ஆயிடுச்சு, இல்லை உங்க டேட் ஆஃப் பர்த்ல ஏதோ மிஸ்டேக் ஆயிடுச்சு, உள்ள ஏதோ தப்பு ஆயிடுச்சு அப்படின்னா இட் இஸ் வெரி வெரி காம்ப்ளிகேட் டு சேஞ்ச் எவ்ரிதிங். ஏன்னா நீங்க TCS அயானுக்கு எவ்வளோ மெயில் போட்டாலுமே அவங்க ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஏன் ரெஸ்பான்ஸ் பண்ண லேட் ஆகுது அப்படின்னா உங்களை மாதிரி லட்சக்கணக்கான பேர் ஆல் ஓவர் த இந்தியாவில இருந்து போட்டுட்டே இருப்பாங்க பாத்தீங்களா, அப்ப அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ ஒன்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்றீங்க அப்படின்னா ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல் and just sit for 30 to 40 minutes to dedicate to complete that work. ஓகேவா? அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த தப்பு வராது, நீங்க முடிச்சிடலாம். ஸோ நீங்க ஒன்ஸ் அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிச்ச உடனே உங்களுக்கு ரெஃபரன்ஸ் ஐடின்னு ஒன்று கிரியேட் ஆகும். சிடின்னு ஸ்டார்ட் பண்ணும் ஆர் இடின்னு ஸ்டார்ட் பண்ணும், வாட் எவர் இட் இஸ். ஸோ அந்த டைம்ல என்ன உங்களுக்கு நேம் கொடுக்குறாங்களோ அந்த நேம் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த நேம் ரெஃபரன்ஸ் ஐடியை நீங்க என்ன பண்ணணும், காப்பி பண்ணி எங்காவது சேவ் பண்ணி வச்சுக்கணும். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களோட ஃபர்தர் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே அந்த பர்டிகுலர் ரெஃபரன்ஸ் ஐடியில் தான் உங்களுக்கு நடக்கும். இது பேர் கேண்டிடேட் ஐடி சொல்லுவாங்க, ரெஃபரன்ஸ் ஐடின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கணும். அது வந்து சேஞ்ச் ஆகாது. இட் இஸ் யூனிக் throughout the process. நீங்க TCS NQT அசஸ்மெண்ட் எழுதுறதுல இருந்து TCS NQTல போய் ஜாயின் பண்ற வரைக்கும், TCSல போய் ஜாயின் பண்ற வரைக்குமே அந்த கேண்டிடேட் ஐடி இஸ் வேலிட். ஒன்ஸ் நீங்க TCSல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஐடி வந்து இன்வாலிட் ஆயிடும். இதுதான் ப்ராசஸ். ஸோ இப்படி நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட். ஃபர்ஸ்ட் நீங்க TCS NQT நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி அப்ளை பண்ணி வச்சு நீங்க வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, அதை வச்சு TCS NQTல டேரக்டா சைன் இன் பண்ணி நீங்க பேக்கேஜ் என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், என்னென்ன டேட்ஸ் இருக்குன்னு நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம்.
TCS NQT நீங்கள் க்ரோமில் போட்டாவே உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து வந்துடும். இந்த வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எப்பப்போ எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னு இருக்குது. இது வந்து NQT பெய்டு எக்ஸாம் தான் இப்போதே கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன பேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து காக்னிட்டிவ் பேக் பார்த்தீங்க அப்படின்னா 599 வரும். இது ஐடி அண்ட் நான் ஐடிக்கு வரும். பட் நான் என்ன உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் TCSல வந்து ஒரு ஐடி ஜாப்க்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் TCSோட அயான் NQTன்னு சொல்லிட்டு தேர்டில் இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் எடுக்கணும். அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ரேஞ்சஸ் ஃப்ரம் 3 LP to 8 LPன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பேக் நீங்கள் வந்து வாங்கினீங்க அப்படின்னா TCSோட NQTோட பெய்டு எக்ஸாம் நீங்கள் எழுதலாம். சம்டைம்ஸ் இதே தான் உங்களுக்கு NQTல வந்து ஃப்ரீ கொடுத்தாங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு இங்கே வந்து பை நவுன்னு கொடுக்காம உங்களுக்கு டேரெக்டாகவே ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் என்னென்ன நீங்கள் உங்களுக்கு கிடைக்குன்ற எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு பெய்ட் கோர்ஸுக்காக. அண்ட் ஆல்சோ இங்கே வந்து ஜாப் லிஸ்டிங் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து நீங்கள் ஒன்ஸ் TCSோட NQT எக்ஸாம் ஸ்கோர் பண்ணிவிட்டு 2 years வரைக்கும் வேலிடிட்டி இருக்கும். இதில் இந்த போர்ட்டலில் போய் நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணிக்கலாம். 2 years வரைக்குமே அந்த வச்சிருந்த கோர்ஸ் வச்சு நீங்கள் என்ன வேணால் நீங்கள் வந்து இதில் ஜாப் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வந்து அப்ளை பண்ணுறது, ஸ்டெப் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸ்டெப் 1 ஸ்டெப் 5 வரைக்கும் எப்படி இதை அப்ளை பண்ணுறதுன்னு கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் லிஸ்டிங் போர்ட்டலுக்கு ஒரு பெரிய இதே கொடுத்துருப்பாங்க, என்னென்ன கம்பெனிஸ் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த கம்பெனிஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸ். திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். செலெக்ஷன் ப்ராசஸ் இன் த சென்ஸ் இதை வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரி ரவுண்ட் இஸ் எலிமினேஷன் ரவுண்ட். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஆன்லைன் ரவுண்ட் தான். ஆன்லைன் ரவுண்ட்ன்றது நான் சொன்ன பார்த்தீங்களா, இப்போ அசஸ்மெண்ட் எழுதுற மாதிரி. ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ரவுண்ட். NQT அசஸ்மெண்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் ரவுண்ட். செகண்ட் ரவுண்ட் நீங்கள் அசஸ்மெண்ட்ல கிளியர் ஆகிட்டீங்க அப்படின்னா தான் யூ ஆர் கோயிங் டு செகண்ட் ரவுண்ட். இட்ஸ் அ டெக்னிக்கல் ரவுண்ட். தேர்ட் மேனேஜரல் ரவுண்ட். ஃபோர்த் இஸ் HR ரவுண்ட். இந்த டெக்னிக்கல் ரவுண்ட், மேனேஜர் ரவுண்ட், HR ரவுண்ட் மூணுமே வந்து ஒன் கோல நடந்துடும். நீங்கள் போன உடனே 3 பேருமே இருப்பாங்க, 3 பேருமே நீங்கள் வந்து முடிச்சிடலாம். ஸோ இந்த நான் வந்து TCSோட நிஞ்சாக்குமே இன்டர்வியூ நான் எடுத்திருக்கேன் அண்ட் டிஜிட்டலுக்கும் இன்டர்வியூ எடுத்திருக்கேன். ஸோ இந்த ரெண்டுக்குமே எப்படி வந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். பிகாஸ் ஆஸ் அ டெக்னிக்கல் இன்டர்வியூவர் நமக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கும், அவங்க இப்படிதான் நம்ம எடுக்கணும், என்னென்ன கேட்டகரியில் அவங்க என்னென்ன கொடுக்குறாங்க, எப்படி வந்து ஒரு கேண்டிடேட்டை இப்படின்னா அவங்க பேசினாங்கன்னா இவங்க வந்து எலிஜிபிள் ஃபார் டிஜிட்டல், இவங்களாம் இப்படி பேசினாங்கன்னா எலிஜிபிள் ஃபார் நிஞ்சா, இப்படி பேசினாங்க. இன் த சென்ஸ் வாட் ஆர் த டாபிக்ஸ் தே ஹேவ் டிஸ்கஸ், வாட் ஆர் த நாலேஜ் தே ஹேவ்னு அவங்க நமக்கு அதை புரிஞ்சிச்சு அப்படின்னா we are evaluated, right? ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு கேட்டகரி கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க அப்படின்னாவே நீங்க எப்படி கேண்டிடேட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறீங்களோ த சேம் திங் இன்டர்வியூவருக்குமே வந்து சில கைட்லைன்ஸ் வந்து டீச்சர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ என்னென்ன எனக்கு ப்ரொவைட் பண்ணாங்க, எப்படிதான் நீங்க வந்து அதுக்கு எக்யூப் ஆகணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எல்லாமே வந்து இன்டர்வியூ டிஸ்கஷன் வீடியோல போடுறேன். பட் திஸ் வீடியோ இஸ் கம்ப்ளீட் டெடிகேட்டட் ஃபார் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சாதானே நீங்க இன்டர்வியூ டிஸ்கஷனுக்கே போக முடியும். ஸோ திஸ் இஸ் அ மேண்டேட்டரி ரவுண்ட். நான் வந்து கம்ப்ளீட் நோட் பண்றேன், எல்லாத்தையுமே நீங்க வந்து நோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, பட் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்ரி டைம் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த திருப்பி வந்து இந்த வீடியோ பாருங்க. ஸோ இந்த செலக்ஷன் ப்ராசஸ் இப்படி தான். ஃபர்ஸ்ட் ஆன்லைன்லேருந்து துவங்கி HR ரவுண்ட் வரைக்கும் போகுது. இந்த ஆன்லைன் ரவுண்ட் இருந்து செப்பரேட்டாக நிட்டிஸ் அயான் சென்டர்ஸ்க்கு போய் எழுதணும். TCSோட இன்டர்வியூ வந்து மேபி விர்ச்சுவலாக இருக்கும், இல்லைனா வந்து உங்களுக்கு TCSோட கம்பெனியில் போய் கூப்பிடுவாங்க, ஆஃபீஸ்க்கு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஃபார் இன் TCS அயான் சென்டர். அண்ட் செகண்ட் ரவுண்ட் இன் சென்ஸ் டெக்னிக்கல், மேனேஜரல் அண்ட் HR வந்து TCSோட ஆஃபீஸ்லேயோ இல்லை விர்ச்சுவலாகவும் நடக்கும். ஆல்ரைட், இப்போ ரவுண்ட் 1 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட். ஸோ இந்த ஆன்லைன் டெஸ்ட்ல வந்து 2 செக்ஷன் இருக்கு. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ப்ளீஸ் நோட் இட் டவுன். 2 செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து ஃபவுண்டேஷனல் ரவுண்ட், செகண்ட் வந்து அட்வான்ஸ்டு ரவுண்ட். இந்த ஃபவுண்டேஷன் ரவுண்ட் நீங்க கண்டிப்பா கிளியர் பண்ணா மட்டும்தான் நீங்க நிஞ்சா ப்ரொஃபைலுக்கு வந்து செலக்ட் ஆக முடியும், அதாவது நிஞ்சா இன்டர்வியூ டிஸ்கஷனுக்கு செலக்ட் ஆக முடியும். ஸோ அப்போ அட்வான்ஸ் ரவுண்ட்ன்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஃபவுண்டேஷன்லையும் அட்வான்ஸ்லையும் ரெண்டுத்துலையுமே நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தான் நீங்க டிஜிட்டல் போக முடியும். இந்த ஃபவுண்டேஷன்லையும் இந்த அட்வான்ஸ்லையும் சூப்பராக பண்ணியிருக்கீங்கன்னா தான் நீங்கள் வந்து ப்ரைமுக்கு போக முடியும். ஸோ திஸ் இஸ் த கேட்டகரி. ஸோ இது வந்து என்ன தெரியுது அப்படின்னா, திஸ் அசஸ்மெண்ட் இஸ் மேண்டேட் ஃபார் எவ்ரி ஒன். பட் நீங்கள் எப்படி எழுதுற கட் ஆஃப் வச்சு உங்களுக்கு வந்து ஒவ்வொன்று வேரி ஆகுது உங்களோட இன்டர்வியூ டிஸ்கஷன். ஸோ அதனால தான் இந்த ரவுண்டை வந்து நான் செப்பரேட் வீடியோவே போட்டிருக்கேன். அதனால தான் நான் ஸ்ட்ரெஸ்ஸும் பண்ணுறேன். திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோன்னு ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கு ரீசன் என்னன்னா, திஸ் இஸ் அ ஃபவுண்டேஷன். நீங்கள் நெக்ஸ்ட் நிஞ்சால போக போறீங்களா, டிஜிட்டலில் போக போறீங்களா, இல்லை ப்ரைமில் போக போறீங்களா, அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒரு எக்ஸாம் உங்களோட நெக்ஸ்ட் கெரியரை சூஸ் பண்ண போது, நெக்ஸ்ட் ஆஃபீஸ்க்கு போக போறீங்க, அதே எக்ஸாம் எழுதிட்டு போனவங்களோட சேலரி வந்து ரேஞ்ச் வந்து வேரி ஆகுது. உங்க கூட போனவங்க டபுள் சேலரி ட்ரிபிள் சேலரி வாங்கும்போது I know how it works, ஓகேவா? ஸோ அதனால தான் நான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். நீங்கள் இஃப் யூ ஆர்
focused on complete this round. நீங்க வந்து அடுத்த வர ரவுண்ட்லாம் ஈஸியாவே கிளியர் பண்ணிடலாம். So this is the very important round. So அதனால தான் நான் வந்து full and full உங்களுக்கு இது டெடிகேட்டடாவே நான் போட்டுருக்கேன். இந்த ஃபவுண்டேஷன் செக்ஷன்ல எத்தனை क्वेश्चंस வரும்னு பாத்தீங்க அப்படினா 65 क्वेश्चंस டோட்டலா 75 minutes வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். என்னென்ன செக்ஷன்ஸ் வருதுன்னு பாத்தீங்க அப்படினா verbal ability 25 क्वेश्चंस கேட்பாங்க, reasoning ability 20 questions கேட்பாங்க, quantitative ability 20 questions கேட்பாங்க. So total 65 questions 75 minutesல நீங்க எழுதணும். இந்த verbal abilityல என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணனும்ன்றது இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஷோ பண்றேன். Actually நிறைய டாபிக்ஸ் இருக்கு, பட் TCS ஓட NQT preparationக்கு இந்த டாபிக்ஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதுல நீங்க படிச்சவே மேக்ஸிமம் நீங்க கவர் பண்ணிடலாம். reasoning abilityக்கு என்னென்ன क्वेश्चंस கவர் பண்ணலாம்ன்றதை நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஷோ பண்றேன். This is for quantitative ability. Next section என்னன்னு பாத்தீங்க அப்படினா advanced section. இந்த advanced sectionன்றது வந்து உங்களுக்கு 22 questions 90 minutesல எழுதுற மாதிரி இருக்கும். So yeah, this round is mandatory for digital and brain. இந்த ரெண்டுமே நீங்க அந்த ஃபவுண்டேஷன்லயே நீங்க சூப்பரா பண்ணிருக்கணும். advanced நல்லா பண்ணிருந்தீங்கன்னா you can eligible for digital or brain. பட் நீங்க நிஞ்சாவா இருக்கீங்க அப்படினா நீங்க இந்த ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் ரவுண்ட் நல்லா தரவு பண்ணிட்டீங்க அப்படினாவே you are eligible. நல்ல மார்க் எடுத்தீங்க, கட் ஆஃப் கொண்டு வந்துட்டீங்கனாவே you are eligible for ninja interview discussion. So இந்த டிஜிட்டல் அண்ட் பிரைம்ல இந்த அட்வான்ஸ் क्वेश्चनன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இந்த அட்வான்ஸ்ன்றது என்ன அப்படினா இதுலயே வந்து ரெண்டு செக்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து கோடிங் செக்ஷன், இன்னொன்னு வந்து சேம் ஆப்டிட்யூட் செக்ஷன். சோ இந்த ஆப்டிட்யூட் டெஸ்ட்ன்றது வந்து ஆல்ரெடி நான் சொன்னேன் பாத்தீங்களா, verbal ability, reasoning ability and quantitative ability. இந்த மூணுமே தான் வரும். இதுல வந்து verbal ability maximum கேட்க மாட்டாங்க. So reasoning ability and quantitative abilityல வந்து உங்களுக்கு 10 questions கேட்பாங்க. So total 20 questions வந்து இதுல இருந்து கவர் ஆகும். டாபிக் எல்லாமே நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதுதான், பட் இந்த லெவல் எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஹார்ட் லெவல்ல இருக்கும். இந்த 20 क्वेश्चन நீங்க 35 minutes குள்ள கவர் பண்ணிடணும். So yeah, this is very important. 20 क्वेश्चन நீங்க 35 நிமிஷத்துல கவர் பண்ணனும்ன்றது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான், because this is hard question. So that is why நீங்க வந்து உங்களுக்கு செக் வைக்கறாங்க. So நீங்க இந்த 20 क्वेश्चन 35 நிமிஷத்துல கவர் பண்ணிட்டீங்கன்னா next you can go for coding round. Next section என்னன்னு பாத்தீங்க அப்படினா இந்த அட்வான்ஸ் ரவுண்ட்ல coding section. இதுக்கு டோட்டலா உங்களுக்கு 55 minutes கொடுத்திருப்பாங்க. 2 கோடிங்ஸ் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. எஸ், இப்போ நீங்க டிஜிட்டல் அண்ட் பிரைம்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அட்லீஸ்ட் டிஜிட்டலா இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு கோடிங் வந்து கிளியர் பண்ணிருக்கணும். பிரைமா இருந்தீங்கன்னா they will expect you to clear both question. okay, so இப்போ இந்த கோடிங்ல வந்து ரெண்டு क्वेश्चन கேக்குறாங்க பாத்தீங்களா, இந்த ரெண்டு क्वेश्चनமே மேக்ஸिमम நான் சொல்ற கான்செப்ட்ல இருந்தே வந்துரும். சோ நீங்க வந்து எங்கங்க போய் படிக்கணும் அப்படி ரொம்பலாம் நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கவே தேவையில்லை. ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டாபிக்ஸ் நீங்க கவர் பண்ணாவே மேக்ஸிமம் இந்த ரவுண்ட நீங்க கிளியர் பண்ணிடலாம். பட் இதுலயுமே நீங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா அரே, மேட்ரிக்ஸ், ஸ்ட்ரிங்ஸ்லாம் நீங்க வந்து கண்டிப்பா எவ்ரி டைம் ஒரு क्वेश्चन வந்து வந்துரும். சோ நீங்க இந்த மூணு டாபிக்குமே படிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு क्वेश्चन அட்டெண்ட் பண்ணிடலாம். சோ இதே தான் நிஞ்சாக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்றவங்களுக்கும் நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்க கோடிங்ல இந்த மூணு டாபிக்கை நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு क्वेश्चन கவர் பண்ணிடலாம். நீங்க ஆல்ரெடி படிச்ச இந்த டாபிக் பாத்தீங்களா, அந்த ஃபவுண்டேஷன் क्वेश्चनல படிச்ச டாபிக்ஸ்ல ஏதாவது வந்து ஒரு செக்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் குவான்டிட்டேட்டிவ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அட்வான்ஸா நான் படிச்சிருவேன் அப்படின்னா, அட்வான்ஸ் இன் தி சென்ஸ் நீங்க சேம் தான் படிக்க போறீங்க, பட் இன்னும் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் நிறைய இருக்கு, உள்ள நிறைய ட்ரிக்ஸ் இருக்கும், அது நிறைய வீடியோஸ் பாத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நிறைய கத்துக்கலாம். அதையும் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களுமே டிஜிட்டல் ஆர் பிரைமுக்கு போயிடலாம். ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஃபோக்கஸ் நான் வந்து நிஞ்சாக்கு தான் போறேன் அது மட்டும் தான் டிபெண்ட் பண்ணாதீங்க. எல்லாருமே பிரைம் எய்ம் பண்ணுங்க, எல்லாராலையும் பிரைம் போக முடியும். சம்டைம்ஸ் சம் கேஸ் வந்து டிஃபரெண்ட் ஆகும்போது they will accept it, பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற கோல் எப்பவுமே நம்ம வந்து ரொம்ப பெரிய கோலா தான் இருக்கணும். நம்ம கண்டிப்பா அச்சீவ் பண்ணணும்னு யோசிக்கணும். அந்த அச்சீவ் பண்ணாலும் அட்லீஸ்ட் நம்ம டிஜிட்டலுக்காவது போகலாம், பட் டோன்ட் எய்ம் ஃபார் நிஞ்சா ஒன்லி. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ரவுண்ட் 1ல என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு, என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்கு, என்னென்ன டாபிக்ஸ் நீங்க கவர் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ரிசோர்சஸ் பார்ட் பத்தி நம்ம கண்டிப்பா நம்ம சொல்ல போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டு பி நோட்டட், பிகாஸ் இந்த எக்ஸாம்ல என்னெல்லாம் விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. நீங்க ஒரு இடத்துல தப்பு பண்றீங்க, தப்பு பண்ணலாம், நெகட்டிவ் மார்க் கிடையாது. நீட் எக்ஸாம் நெகட்டிவ்லாம் கிடையவே கிடையாது. நீங்க தப்பு பண்ணலாம், உங்களுக்கு மார்க் மைனஸ் ஆகாது. ரைட் மார்க்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஃபவுண்டேஷன் கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான், ஃபவுண்டேஷன் ரவுண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அட்வான்ஸ் ரவுண்டுக்கு நேவிகேட்டே பண்ண முடியும். இல்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் ரவுண்ட் முடிச்சுட்டு ஃபவுண்டேஷன் வரேன்னா அப்படி பண்ண முடியாது. பிகாஸ் இது வந்து இப்படிதான் ஆர்டர் வைஸ் தானே போகுது. ஸோ நீங்க ஃபவுண்டேஷன் முடிச்ச அப்புறம் மட்டும்தான் நீங்க வந்து அட்வான்ஸ்குள்ள போக முடியும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆர்டர் வைஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க குவான்டிட்டில இருக்கீங்க அப்படின்னா குவான்டிட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வெர்பல் போக முடியும்.
verbal முடிச்ச அப்புறம் தான் உங்களுக்கு ரீசனிங் போக முடியும். இந்த ஆர்டருமே நீங்க மெயின்டைன் பண்ணணும். நீங்க ஒரு செக்ஷனுக்கு போறீங்க அப்படின்னா அந்த செக்ஷன்ல இருந்து உங்களுக்கு நேவிகேட் பண்ண முடியாது. ஸோ நீங்க ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல நீங்க குவான்டிட்டி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இல்ல எனக்கு குவான்டிட்டி கொஞ்சம் பிடிக்கல நான் அப்புறமே வந்து பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரீவிசிட் பண்ண முடியாது. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி குவான்டிட்டில இருந்தாலுமே சப்செக்ஷன் வைஸும் ரீவிசிட் பண்ண முடியாது. உங்களால ஆல்ரெடி பண்ண क्वेश्चனை ரிவிசிட் பண்ண முடியாது. சோ உங்களுக்கு ஒன்லி நெக்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும் தான் அவேலபிளா இருக்கும். ப்ரீவியஸ் ஆப்ஷன் அவேலபிளா இருக்காது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் क्वेश्चन பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த क्वेश्चन எனக்கு பிடிக்கல, நான் ரெண்டாவது क्वेश्चन போயிட்டு ஃபர்ஸ்ட் क्वेश्चन வரணும் நினைச்சீங்க அப்படின்னா அங்க ப்ரீவியஸ் ஆப்ஷன் இருந்து எனேபிள் ஆயிருக்காது. சோ நீங்க எல்லா क्वेश्चन என்ன क्वेश्चन நீங்க பாக்குறீங்களோ you have to complete and you will go to the next question. Okay, so that is very important. Please note in your mind. அங்க போயிட்டு ஓகே இந்த क्वेश्चन பிடிக்கல அப்படிங்க நெக்ஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க 10 क्वेश्चंस கடந்து வந்துருவீங்க. திரும்ப 10 क्वेश्चनக்கு போக முடியாது. the mark will be 0. so this is very important. please be noted. நீங்க வந்து இந்த எல்லாத்தையுமே ஒவ்வொரு क्वेश्चन முடிக்க தான் நீங்க நெக்ஸ்ட் क्वेश्चन போகணும். இல்லனா அந்த क्वेश्चनக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி முடிங்க. நெக்ஸ்ட் எல்லாரும் ரொம்ப ஒரு क्वेश्चन மைண்ட்ல இருக்கும். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 75 மினிட்ஸ் வந்து ஃபவுண்டேஷன் ரவுண்டுக்கு நீங்க சொல்றீங்கக்கா. ஸோ நான் எப்படி ஈச் ரவுண்டு ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் கம்ப்ளீட் டிபெண்ட் ஆன் த டெஸ்ட். சம்டைம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் எக்ஸாம் எழுதும்போது எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டோட்டல் 75 மினிட்ஸ்ல நீங்க எந்த கொஸ்டின் வேணா எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம்னு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் குவான்டிட்டிவ்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எனக்கு ஒரு 75 மினிட்ஸ்ல வந்து 35 மினிட்ஸ் எனக்கு குவான்டிட்டிவ் வேணும். பட் எனக்கு வேர்பலுக்கும் ரீசனிங்க்கும் நான் வந்து கொஞ்ச நேரம் எடுத்துக்கிறேன் அப்படின்னா தட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். பட் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செக்ஷன் வைஸ் டைமிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. குவான்டிட்டி டைமிங்னா நீங்க 20 மினிட்ஸ்க்கு முடிச்சே ஆகணும். அண்ட் வேர்பல் 20 மினிட்ஸ் இதுல 25 மினிட்ஸ் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா தட் கான்ட் பி சேஞ்ச்டு. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க உள்ள எக்ஸாம் எழுதும்போது கிளியரா நோட் பண்ணிடணும் இந்த செக்ஷன் வைஸ் உங்களுக்கு மார்க் ப்ரொவைட் செக்ஷன் வைஸ் உங்களுக்கு டைமிங் ப்ரொவைட் பண்றாங்களா இல்ல டோட்டல் டைமிங்ல நீங்க வந்து நீங்களா அலோகேட் பண்ணிக்கலாமா டைமிங்ன்றது நீங்க அங்க போய் தான் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन என்ன வரும் அப்படின்னா நான் ரஃப் பேப்பரும் கால்குலேட்டரும் எடுத்துட்டு போகலாமா? கால்குலேட்டர் ரஃப் பேப்பர் நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய தேவையே கிடையாது. அந்த கம்ப்யூட்டர்லயே அந்த டெஸ்க்டாப்லயே உங்களுக்கு ரைட் சைட்ல வந்து ரஃப் பேப்பர் அண்ட் கால்குலேட்டரும் அவைலபிளா இருக்கும். நீங்க உங்க சைட்ல இருந்து எதுவுமே எடுத்துட்டு போக கூடாது. ஈவன் உங்க வாட்ச் கூட நீங்க கட்டிட்டு போக கூடாது. அது நார்மல் வாட்ச் இந்த மாதிரி டிஜிட்டல் வாட்ச்னாலும் நார்மல் வாட்ச்னாலும் கட்டிட்டு போக கூடாது. ஸோ எல்லாத்தையுமே நீங்க வந்து ப்ராப்பரா வீட்டில் வச்சுட்டு போறது பெட்டர். பிகாஸ் அங்கே வச்சுட்டு போய் தொலைஞ்சு போச்சுனாலும் நீங்க தான் பொறுப்பு. ஸோ எல்லாத்தையுமே நீங்க வச்சுட்டு போறது பெட்டர். எதுவுமே அலோட் கிடையாது. ஈவன் ஒரு பென் கூட அவங்க அலோட் பண்ண மாட்டாங்க. எல்லாமே வந்து டெஸ்க்டாப்லேயே இருக்கும். நீங்க அதுலேயே வந்து உள்ளதான் நீங்க டவுட்னா நீங்க பண்ணி பார்த்துக்கணும். திஸ் இஸ் a very important question again. நான் வந்து ஓகே ஏதாவது ஒரு இடத்துல மால் ப்ராக்டிஸ் பண்ணிடலாமா இல்லை பக்கத்தில் இருக்கவங்களே கேட்டுடலாமா பக்கத்துல தான் நான் உட்காந்துருக்கோம் அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ். டீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஸோ நீங்கள் வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா பிளாக் மார்க் பண்ணிடுவாங்க. நீங்கள் அகேன் டீச்சர்ஸ்குள்ள என்ட்ரே ஆக முடியாது. தட் இஸ் ஒன் பாயிண்ட். செகண்ட் திங் என்ன அப்படின்னா ஓகே என்னோட டெஸ்க்டாப் இருக்கு நான் வந்து வேற டக்குனு டேபுக்கு ஸ்விட்ச் பண்ணி நான் எழுதுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து உங்களுக்கு எனேபிளாகவே ஆயிருக்காது. செகண்ட் விஷயம் அப்படி எனேபிள் ஆகுற பட்சத்தில் நீங்கள் அப்படி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாம் எண்ட் ஆயிரும். உங்களுக்கு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் இல்லாமல் எண்ட் ஆயிரும். அகெயின் உங்களால் எக்ஸாமை ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ ப்ளீஸ் டோன்ட் டூ எனி மால் ப்ராக்டிஸ். தட் இஸ் ஆக்சுவலி வெரி ஸ்ட்ரிக்ட். they will terminate you immediately. அந்த மாதிரி பார்த்துட்டாங்கனாலுமே உங்களை அந்த நிமிஷம் வெளியே அமைச்சிடுவாங்க. நீங்கள் எவ்வளோ எக்ஸ்கியூஸ் கேட்டாலும் அது நடக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்டில் ஓகே பக்கத்தில் கேட்டு போயிடலாம் இல்லை நம்ம ஏதோ ஒரு சர்ச் பண்ணிட்டு போயிடலான்ற மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லீவ் இட் இன் யோர் ஹோம் இட் செல்ஃப். அங்கே வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர்வைசர்ஸ் அவைலபிளாக இருப்பாங்க. சம்டைம்ஸ் எனி ஒரு டெக்னிக்கல் கிளிச் வர டைமில் நீங்கள் வந்து டக்குனு இம்மீடியட்டாக காண்டாக்ட் பண்ணிடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு டைம் பத்தவே பத்தாது. ஸோ ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் டைமாக இருக்கும். நம்ம சொல்லும் போது 90 மினிட்ஸ் 75 மினிட்ஸ் இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்கள் அந்த கொஸ்டின் வேலை உட்காந்துட்டீங்க அப்படின்னா டைம் போயிட்டே இருக்கும். யூ கான்ட் ஸ்டாப் த டைமிங். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு இஷ்யூ ஆகுது. மேக்ஸிமம் அந்த இஷ்யூ எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா கோடிங் ரவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா அங்கே வந்து உங்களுக்கு இஷ்யூ வரும். சம்டைம்ஸ் கன்சோல் ஒர்க் ஆகாது ரன் பண்ண ஒர்க் ஆக மாட்டேது. ஏதோ நீங்கள் வந்து அப்படியே ஸ்டக்காக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இம்மீடியட்டாக கால் பண்ணிடுங்க உங்களோட சூப்பர்வைசருக்கு. அங்கே இருக்க அவங்க நடந்துகிட்டே இருப்பாங்க. ஃபுல் சர்க்குலேஷன்ல இருப்பாங்க. அவங்க நீங்க கூப்பிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ராப்பர் ஹெல்ப் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லைன்னா உங்களுக்கு ரைஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸாமை போஸ்ட்பான் பண்ணிடுவாங்க. இல்லை உங்களுக்கு திருப்பி ரீஸ்கெடியூல் பண்ணிடுவாங்க. பட் இல்லை நம்ம சில தப்பு போல ஏதோ ஒர்க் ஆகல போல உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா டைமும் அப் ஆயிடும். நீங்க எவ்வளோ ரெக்வஸ்ட் அதுக்கடுத்து நீங்க ரைஸ் பண்ணா எந்த யூஸும் கிடையாது. உங்களால திரும்ப எக்ஸாம் எழுத முடியாது. அகேன் நீங்க வந்து கம்ப்ளீட்டா ஃபவுண்டேஷன் ரவுண்ட்ல இருந்து இந்த ரவுண்டுக்கு நீங்க வரணும். ஸோ உங்களுக்கு ஏதாவது நீங்க ஒரு இஷ்யூ நீங்க வந்து ஃபேஸ் பண்றீங்க இந்த எக்ஸாம் ஹால்னா இம்மிடியேட்டா சூப்பர்வைசர்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா மேபி அவங்க வந்து எப்படியாவது அவங்க ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா வந்து அப்ரோச் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் எல்லாருக்குமே இருக்க டவுட் என்னன்னா எவ்வளோ கட் ஆஃப்
ஆஃப் நான் வாங்கணும்க்கா, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யா, பட் அந்த TCSோட கட் ஆஃப்ன்றது இவ்வளோதான் கட் ஆஃப் அப்படின்னு கிடையவே கிடையாது. முன்னாடி நான் படிக்கும்போது ரொம்ப வருஷம்லாம் கிடையாது, ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. மேபி வந்து 55 கட் ஆஃப் வாங்குங்க, 60 கட் ஆஃப் வாங்குங்கன்ற விஷயம் இருந்தது. பட் இப்போ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா காம்படிஷன் இஸ் வெரி ஹை, வெரி வெரி ஹை. முன்னாடி வந்து ஒரு 80 மார்க்ஸ் வாங்குறவங்க 10 பேர் இருக்காங்கன்னா இப்போ 80 மார்க்ஸ் வாங்குறவங்க 10 லட்சம் பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து மார்க் பேஸ் பண்ணி தான் வருது. தட் மீன்ஸ் நீங்க செட் பண்ற மார்க் வச்சு தான் வருது. இதே விங்ஸ் எக்ஸாம்லையும் நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, விங்ஸ் டிஜிட்டல் எக்ஸாம் அப்படின்னா முன்னாடி இவ்வளோதான் கட் ஆஃப் எடுத்து 17 டிஸ்டிங்ஷன் கட் ஆஃப்ல இருந்தது. பட் இப்போ அப்படி கிடையவே கிடையாது. நீங்க செட் பண்றது தான் கட் ஆஃப். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறதா செட் பண்றது தான் கட் ஆஃப் ஆயிடுச்சு இப்போ. ஸோ இப்போ எப்படி வந்து ஃபாலோ பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க நிஞ்சாக்கு எய்ம் பண்றீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அந்த ஃபவுண்டேஷன் ரவுண்ட் வந்து நீங்க வந்து டாப் 20% இருக்கீங்க. அவங்க கட் ஆஃப் வந்து டாப் 20%ல அவங்க அந்த இயர் எழுதக்கூடிய கட் ஆஃப்ல வந்துருச்சு அப்படின்னா யூஆர் எலிஜிபிள் ஃபார் நிஞ்சா இன்டர்வியூ. ஸோ இப்போ வந்து நீங்க ஃபவுண்டேஷன் நல்லா பண்ணிட்டீங்க, அட்வான்ஸும் நல்லா பண்ணிட்டீங்க. ஸோ நீங்க டாப்ல 5% வரீங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சொல்றேன், இப்போ நான் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கேன் அப்படின்னா நான் எடுக்கிறத கட் ஆஃப். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த தடவை 100 எடுத்துட்டேன் அப்படின்னா கட் ஆஃப் ஸ்டார்டட் ஃப்ரம் 100, இட் ஃபாலோஸ் ஃப்ரம் எவ்வளோ டாப் 5% வருதோ அவ்வளோ கொடுத்துருவாங்க. இப்போ நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க், பட் நான் கட் ஆஃப் எடுக்கிறது 97 அப்படின்னா மை கட் ஆஃப் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 97. ஸோ தேர் இஸ் நோ ப்ராப்பர் கட் ஆஃப். யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க வந்து கட் ஆஃப் செட் பண்ணுவாங்க. ஸோ அதில் தான் வரும். ஸோ நிஞ்சாக்கு ஃபவுண்டேஷன் ரவுண்ட்ல டாப் 20% இருந்தீங்கன்னா யூஆர் எலிஜிபிள் ஃபார் நிஞ்சா இன்டர்வியூ. ஃபவுண்டேஷன் அண்ட் அட்வான்ஸ்ல நீங்க டாப் 5% இருந்தீங்க அப்படின்னா யூஆர் எலிஜிபிள் ஃபார் டிஜிட்டல். ஃபவுண்டேஷன் அண்ட் அட்வான்ஸ்ல நீங்க வந்து டாப் 1% இருந்தீங்கன்னா யூஆர் எலிஜிபிள் ஃபார் ட்ரெயின். ஸோ திஸ் இஸ் த வே தே ஹேவ் கால்குலேட்டட் த கட் ஆஃப். நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு ரிசோர்சஸ் பார்ட். ரிசோர்சஸ்க்கு வந்து இந்த ஆப்டிடியூடுக்கு ஐ வுட் ரெக்கமெண்ட் யூ டு லேர்ன் ஒன்லி ஒன் வெப்சைட் கால்ட் இந்தியா பிக்ஸ். ஸோ இது ப்ரமோஷனெல்லாம் எதுவும் கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெப்சைட்ல படிக்கலாம், கிக்ஸ்ல படிக்கலாம், நிறைய வெப்சைட்ல படிக்கலாம். பட் த ப்ராப்ளம் இஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து ஒவ்வொரு டேப் ஓப்பன் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா ஒரு இடத்துல கேதர் பண்றதுக்கு நோட் பண்றதுக்கு உங்களுக்கு எதுவுமே இருக்காது. பட் இஃப் யூ ஆர் லேர்னிங் ஃப்ரம் ஒன்லி ஒன் வெப்சைட்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்னா அந்த வெப்சைட்ல இங்க தான் அது படிச்சோன்றது நமக்கு ஒரு ஐடியா இருக்கும், நம்ம போய் படிச்சிடலாம். ஸோ அதுக்காக தான் நான் சொல்றேன். மற்றபடி உங்களுக்கு இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபிள் வித் எனி அதர் பிளாட்ஃபார்ம் ஆல்சோ இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபன். ஸோ இந்தியா பிக்ஸ்ல போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஷோ ஆகும். நான் உங்களுக்கு எப்படி எடுக்கிறதுன்னு தான் சொல்றேன். நீங்கள் கூகுளில் போயிட்டு இந்தியா பிக்ஸ் TCS NQT போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க்லேயே உங்களுக்கு இந்தியா பிக்ஸ் வந்துடும். அது நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பெனி வைஸில் வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சைடில் வந்து TCS பற்றி ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் கம்பெனி வைஸும் நீங்கள் எடுத்துக்கலாம், வேறு கம்பெனிக்கு ப்ரிப்பேர் பண்ணால் நீங்கள் அதுவும் எடுத்துக்கலாம். குயிக் லிங்க்ஸில் வந்து குவான்டிடேட்டிவ், வெர்பல், ரீசனிங் இருக்குது. இது எல்லாமே 2 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. பட் உள்ளுக்கு நிறைய டாபிக்ஸ் இருக்குது. இப்போ குவான்டிடேட்டிவ்ல அரித்மெட்டிக்கில் மட்டுமே உங்களுக்கு நிறைய டாபிக்ஸ் நான் ஷோ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அரித்மெட்டிக் தான் இருக்கு. இந்த டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் படிக்க தேவையில்லை. நான் உங்களுக்கு அங்கே என்னென்ன டாபிக் மென்ஷன் பண்ணியிருந்தனோ அந்த டாப்பிக்கு இந்த வெப்சைட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா மச் எனாஃப். நீங்கள் மற்ற எதுவுமே படிக்க தேவையில்லை. அதே மாதிரி வேர்பல் எபிலிட்டிலையுமே நான் என்ன டாபிக்ஸ் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தனோ அந்த டாபிக்ஸ் இங்கே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் அண்ட் நீங்கள் வந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ணினாவே கம்ப்ளீட்டாக போதும். ரீசனிங்கும் இதே தான். இதில் நீங்கள் பண்ணாவே ஃபவுண்டேஷனும் கவர் பண்ணிடலாம், அட்வான்ஸும் கவர் பண்ணிடலாம். Alright, so this is for TCS NQT complete preparation. I hope it will definitely help you because நான் எல்லா கார்னருமே நான் கவர் பண்ணியிருக்கேன், எல்லா எஜுகேஷனுமே நான் கவர் பண்ணியிருக்கேன். எப்படி வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன, எது வந்தால் நீங்கள் வந்து எப்படி வந்து இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் என்ன, என்னென்ன மாதிரி ப்ராசஸ் இருக்குது, என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, எங்கே படிக்கணும், எல்லாமே கவர் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணாலும் நான் வந்து உங்களுக்கு ஃபுல் டெடிகேட் பண்ணி நிறைய நாலேஜ் கேதர் பண்ணி, பிகாஸ் நான் எழுதுனதுக்கு அப்புறமே இப்போவுமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே கேதர் பண்ணி தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுறது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அதையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா TCSல வந்து இந்த NQTன்றது வந்து காமன் ஃபார் எவ்ரி ஒன், மீன்ஸ் நிஞ்சா, டிஜிட்டல் ஆர் பிரைம். But the interview is completely different. So அவங்களோட expectation is completely different. நீங்க நிஞ்சாக்கு போய் உட்காருங்க அப்படின்னா இன்டர்வியூ முன்னாடி இன்டர்வியூரோட மைண்ட் செட் இஸ் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட். இஃப் யூ ஆர் டிஜிட்டல் த கம்ப்ளீட் மைண்ட் இஸ் டிஃப்ரெண்ட்.
பிரைம்னா இட்ஸ் டிஃபரெண்ட். ஸோ அதை பற்றி உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். பிகாஸ் இந்த வீடியோவே ஆக்சுவலி ரொம்ப லாங் லாஸ்ட்டாக படிச்சு இன்னும் நம்ம கவர் பண்ணுறதுக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு எப்படி தனித்தனியாக நிஞ்சாக்கு என்ன நீங்கள் படிக்கணும், டிஜிட்டலுக்கு என்ன படிக்கணும், பிரைம்க்கு என்ன படிக்கணுன்றது நான் சொல்ல போகிறேன். எக்ஸாம் வந்து நீங்கள் இன்னும் லேட்டாக தான் கொடுக்க போகிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஓகே நம்ம வந்து எக்ஸாம் வர டைமில் படிக்கணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இட் இஸ் வெரி வெரி காம்ப்ளிகேட். இப்போ நான் உங்களுக்கு சொன்ன டாபிக்ஸே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எவ்வளோ டாபிக்ஸ் படிக்க வேண்டியது இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். டே டு டே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண மட்டும்தான் யூ கேன் கிளியர் ஆல் திஸ் ரவுண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. டெக்னிக்கல் நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. அண்டில் தென் பை பை.